Your time starts now. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ரேவதி. நான் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் படிக்கிறேன். என்னோட தலைப்பு வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபணு பொறியியல். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரையறை, வரலாறு, செயல்முறை, மரபணு பொறியியலின் கருவிகள், மரபணு விநியோக முறை, மேம்பட்ட நுட்பங்கள், பயன்பாடுகள், நன்மைகள் மற்றும் முரண்பாடுகள். ஃபர்ஸ்ட் வந்து மரபணு பொறியியலோட வரையறை. மரபணு பொறியியல் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு உயிரினத்துக்கும் ஒரு ஒரு பண்பு இருக்கும். அந்த பண்பு வந்து அந்த உயிரினத்துக்கு வந்து நன்மை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், தீமை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். சப்போஸ் அது தீமை விளைவிக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா அந்த பண்புக்கு ஒரு ஒரு சில மரபணு காரணமா இருக்கும். அந்த மரபணுவை நம்ம உயிர் நுட்பங்களை பயன்படுத்தி அதை நீக்கவோ இல்லை சேர்க்கவோ செஞ்சு அந்த பண்பை அந்த உயிரினத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதா மாத்துறதுக்கு தான் வந்து மாற்றக்கூடிய ஒரு செயல்முறை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மரபணு பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபணு பொறியியல் வந்து எப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1973 முதல் மறுசேர்க்கை டிஎன்ஏ சோதனை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1982 முதல் மரபணு பொறியியல் மருந்து, அதாவது மனித இன்சுலின் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இந்த மருத்துவத்துறையில மட்டும் இல்லாம இந்த மரபணு பொறியியல் அக்ரிகல்ச்சர்லயும், அதாவது விவசாயத்திலயும் வந்து மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் வந்து 1990 வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2012 வந்து CRISPR-Cas9 அப்படின்ற தொழில்நுட்பமும் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து மரபணு பொறியியல்ல என்னென்ன செயல்முறை எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இலக்கு மரபணுவை கண்டறிந்து தனிமைப்படுத்துதல், தடைக்கட்டு நொதி கொண்டு மரபணுவை வெட்டுதல். தடைக்கட்டு நொதினா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சொல்லுவாங்க. மரபணுவை ஒரு கடத்தியின் டிஎன்ஏவில் செருகுதல், கடத்தியை விருந்தோம்பு உயிரினத்திற்கு மாற்றுதல், மாற்றமடைந்த செல்களை தேர்ந்தெடுத்தல், விரும்பிய பொருளின் வெளிப்பாடு மற்றும் தூய்மைப்படுத்துதல், பிறகு அதை பயன்படுத்துதல். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அது தேவையான செல் இருந்து டிஎன்ஏவை வந்து தனிமைப்படுத்தி எடுக்கணும். எப்படி அப்படின்னா, ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ், கூர்ம மின்புல புற நகர்ச்சி முறை மூலமா என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லுல இருந்து டிஎன்ஏவை வந்து தனிமைப்படுத்தி எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து மொத்த டிஎன்ஏவும் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, ஒரு குறிப்பிட்ட மரபணு மட்டும் தான் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மரபணுவை மட்டும் என்ன பண்ண நம்ம வெட்டி எடுக்கணும். அதுக்கு தான் வந்து என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், தடைக்கட்டு நொதியை வந்து பயன்படுத்துவோம். இந்த தடைக்கட்டு நொதி வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான தடைக்கட்டு நொதி வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி தடைக்கட்டு நொதி மூலமா நம்ம வெட்டி எடுக்கிற அந்த மரபணு வந்து ஒட்டு முனைகள், ஸ்டிக்கி என்ஸா இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஒரு கடத்தியோட மரபணு கூட வந்து என்ன பண்ணணும்னா இணைக்கணும். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கடத்தியை எடுத்துக்கிறோம், வெக்டார்ஸ் ஈகோலை பாக்டீரியம் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அதுல இருந்து அதோட பிளாஸ்மீட்டை வந்து தனிமைப்படுத்தி எடுத்துக்கிறோம். அதையும் தடைக்கட்டு என்சைம் மூலயமா என்ன தடைக்கட்டு நொதி மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இணைக்க போறோம். இணைக்கிறதுக்கு வந்து டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்ற ஒரு நொதியை வந்து பயன்படுத்துவாங்க. இப்படி நம்ம எடுத்த டிஎன்ஏவும் பிளாஸ்மீட்டும் ரெண்டு சேர்ந்து உருவாகிற அந்த டிஎன்ஏ பேர் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பிளாஸ்மிட் பேர், மறுகூட்டணிவு டிஎன்ஏ பிளாஸ்மிட் பேர். இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ஈகோலை பாக்டீரியாக்குள்ள போடுவாங்க. போட்டு அந்த பாக்டீரியா வந்து என்ன ஆரம்பிக்கும்னா பெருக ஆரம்பிக்கும். அப்படி பெருகி நிறைய ஆன அந்த பாக்டீரியால இருந்து எந்தெந்த பாக்டீரியாலாம் நம்ம அனுப்புன அந்த டிஎன்ஏவை ஏத்துக்கிட்டு பெருக்கம் அடைதோ அந்த டிஎன்ஏ அந்த அந்த பாக்டீரியாவெல்லாம் எடுத்து தூய்மை பண்ணி அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து மரபணு பொறியியல்ல வந்து நடக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து மரபணு பொறியியல்ல என்னென்னலாம் கருவிகள்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, தடைக்கட்டு நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், டிஎன்ஏவை வந்து குறிப்பிட்ட வரிசையில வெட்டுறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. டிஎன்ஏ அதாவது லைகேஸ் என்சைம், டிஎன்ஏ துண்டுகளை இணைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. பாலிமரேஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா டிஎன்ஏ எடுக்கிறது. இப்போ நம்ம ஒரு செல்லுல இருந்து டிஎன்ஏவை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு டிஎன்ஏவை வச்சு மட்டும் நம்ம வந்து மொத்தமா ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஒரு சில டைம்ல என்ன நடக்கும்னா தவறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எடுக்கிற டிஎன்ஏவை என்ன பண்ணோம் அப்படின்னா பாலிமரேஸ் ரியாக்ஷன் மூலயமா என்ன பண்ணணும்னா நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடத்தி மற்றும் பிளாஸ்மி டிஎன்ஏ தேவை. டிஎன்ஏவை பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ், கூர்ம மின்புல புற நகர்ச்சி அப்படின்ற முறையை பயன்படுத்தணும், அது தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ வரிசை முறைப்படுத்தும் தொழில்நுட்பங்கள், இதெல்லாமே வந்து மரபணு பொறியியலை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிகள். மரபணு இப்போ நம்மளுக்கு தேவையான மரபணுவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம உடம்புக்குள்ள அனுப்புனாதான் அதை வந்து நம்மளுக்கு வந்து பயன் விடுக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வைரஸ் கடத்திகள், வைரஸ் அல்லாத கடத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தடு மூலயமா அந்த மரபணு வந்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்புவாங்க. வைரஸ் ஏன் நம்ம வந்து கடத்தியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா வைரஸ் வந்து ஈஸியா வந்து நம்ம உடம்புல வந்து பெருக்கமடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வைரஸ் கடத்தியை வந்து எடுத்துக்கிறோம்.
இந்த வைரஸ் கடத்தில அது தீங்கு விளைவிக்கக்கூடிய மரபணுவை நீக்கிட்டு நம்ம உருவாக்குன அந்த மரபணுவை அந்த வைரஸ் மரபணு கூட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இணைச்சிட்டு நம்ம அதை வந்து உடம்புக்குள்ள போகும்போது அது பெருக்கம் அடைந்து நம்மளுக்கு தேவையான மரபணுவோ வந்து அதில் ஆரம்பிச்சு அதுல இருந்து வர நம்ம ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். என்னென்ன வைரஸ் கடத்தி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லென்டி வைரஸ், அடினோ வைரஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வைரஸ் அல்லாத முறை அப்படி என்னன்னா மின்துளையாக்கம், கொழுப்பு நானோ துகள்கள், உடல் ரீதியான விநியோகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட். மின்துளையாக்கம்னா எலக்ட்ரோபோரோஷன். மின்துளையாக்கம் அப்படின்னா என்னன்னா நம்ம உருவாக்குன மரபணுவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ், அதாவது நேர்குறியை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்க செல்லுக்கு வந்து இது பண்ணுவாங்க. செல்லுல வந்து 2 லிப்பிட் பைலேயர், அதாவது கொழுப்பு இரட்டை அடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து உள்ள செல்லுக்கு உள்ள வந்து எதிர்குறியாவும் வெளியே வந்து நேர்குறியாவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 நேர்குறியை வந்து என்ன இருக்கும்னா எதிர்க்க ஆரம்பிக்கும். இந்த லிப்பிட் பைலேயர்ல வந்து அங்கங்க சின்ன சின்னதா துளைகள் இருக்கும். இப்படி இது ரெண்டும் வந்து இந்த நேர்குறியை வந்து 2 விளக்கும் போது ஒரு சிறிய துளையா இருக்கிறது என்ன ஆகும்னா பெருசாக ஆரம்பிக்கும். அப்ப பெருசாகும் போது நம்ம உருவாக்குற அந்த மரபணுவை வந்து ஈஸியா அது உள்ள போயிடும். இதுதான் வந்து எலக்ட்ரோபோரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொழுப்பு நானோ துகள்கள், லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸ். நம்ம எடுக்கிற ஜீனை வந்து கொழுப்பு, அதாவது லிப்பிட்ஸால என்ன பண்ணுவாங்க கோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கோட் பண்ணோடனே நம்மளுக்கு தெரியும் லிப்பிட் பைலேயர், கொழுப்பு இரட்டை அடுக்குல வந்து லிப்பிட்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து ஊடுருவி போயிடும் வாட்டர்ஸை விட. ஸோ அந்த ஜீனை வந்து லிப்பிட் கோட் பண்ணும் போது அது ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா உள்ள ஊடுருவி போயிடும். இன்னொன்று உடல் ரீதியானது என்னன்னா நுண் உட்செலுத்திகள், அதாவது மைக்ரோ இன்ஜெக்ஷனாலும் போடலாம். இல்லை ஜீன் துப்பாக்கி. ஜீன் துப்பாக்கியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மரபணுவை வந்து கோல்டன் அல்லது டங்ஸனால கோட் பண்ணி அதை வந்து துப்பாக்கி மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. இப்படிதான் வந்து மரபணுவை நம்ம உடம்புக்குள்ள வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல என்னென்னா அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னா மேம்பட்ட நுட்பங்கள், அதாவது CRISPR கேஸ் நேம் அப்படின்னா கல்ச்சர் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்னு பேரு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மரபணுவை வெட்டுறதுக்கோ இல்லை மாத்துறதுக்கோ வந்து இது பயன்படும். அதுக்கப்புறம் அடிப்படை மற்றும் முதன்மை மரபணு திருத்தம். இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து DNA வந்து இரட்டை இழை நம்மளுக்கு தெரியும். இது மற்ற மெத்தட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இரட்டை இழையா இருக்கிறத ஒற்றை இழையா மாத்தி அதுக்கப்புறம் அதுல ஜீன் எடுத்து பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரட்டை இழையாவே இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நியூக்ளியோடைட் மட்டுமே என்ன பண்ணுவாங்க நீக்கவோ சேர்க்கவோ செய்வாங்க. இதுதான் வந்து அடிப்படை மற்றும் முதன்மை மரபணு திருத்தம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் RNA குறுக்கீடு. RNA குறுக்கீடு சில நம்ம வந்து தேவையற்ற புரதம்லாம் இருக்கும். தேவையற்ற புரதத்தினால தேவையற்ற நோய்கள்லாம் வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த RNA குறுக்கீடு மெத்தட் வந்து பயன்படுத்துவாங்க. செயற்கை உயிரியல் மற்றும் மரபணு சுற்றுகள், மரபணு இயக்கிகள், CAR-T செல்ஸ் பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் மரபணு முழுவதும் தொடர்பு ஆய்வுகள் மற்றும் துல்லியமான திருத்தம். குறிப்பிட்ட மரபணுவை மட்டும் மாத்துறதுக்கு தான் இந்த துல்லியமான திருத்தம். மரபணு முழுவதும் தொடர்பு ஆய்வுகள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற எல்லாரோட மரபணுவும் வந்து ஆய்வு பண்ணி எதனா சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற ஒரு மெத்தடு. தென் மரபு பொறியியலோட பயன்பாடுகள் எதுக்கெல்லாம் வந்து மரபணு பொறியியல் பயன்படுத்துறாங்க அப்படின்னா மரபணு சிகிச்சை, CRT செல் சிகிச்சை வந்து புற்றுநோய்க்கு பயன்படுத்துவாங்க. ஒற்றை குளோன் ஆன்டிபாடி உற்பத்தி, இன்சுலின் உற்பத்தி, வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்தி, இரத்த உறைதல் காரணி உற்பத்தி, mRNA தடுப்பூசிகள், DNA தடுப்பூசிகள், புற்றுநோய் சிதைவு வைரஸ் சிகிச்சை, ஆன்கோலைட்டிக் வைரஸ் தெரப்பி, மரபணுசார் மருந்தியல், தண்டு செல் அல்லது மூல செல் பொறியியலையும் இது பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அயல் மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன்லையும் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் மரபணு குறைபாடுகளை கண்டறியறதுக்கும் RNAi அடிப்படையிலான சிகிச்சைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிக்கிள் செல் அனிமியா, அதாவது கதிரறிவால் ரத்த சோகை நோய், அதுல வந்து 6th பொசிஷன்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட மரபணு தான் வந்து என்னவா இருக்கும்னா அது வந்து வேறவா மாறி இருக்கும், குளுட்டாமிக் அது வந்து மாறி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மட்டும் மாத்திட்டு இது பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சிக்கிள் செல் அனிமியால. டைப் 2 டயபெட்டிஸ்ல இன்சுலின் உற்பத்தி இருக்கு. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ல CFTR அப்படின்ற ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன்ல வந்து மியூட்டேஷன் நடக்கிறதுனால தான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் வருது. ஸோ அதை வந்து இந்த ஜீன்ல வந்து மாத்தி இதுக்கு ட்ரீட்மெண்ட்டா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புற்றுநோயில வந்து CAR-T செல் தெரப்பி மூலமாவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மருத்துவத்துறையில மட்டும் இந்த மரபணு பொறியியல் இல்லாம அக்ரிகல்ச்சர், விவசாயத்திலயும் வந்து நிறைய வந்து
பயன்பாடுகள் இருக்கு, தொழில்துறையிலயும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோட மரபணு பொறியியலோட நன்மைகள் என்னென்னலாம் நன்மை அப்படின்னா, துல்லியமான இலக்கு வைக்கப்பட்ட மரபணு மாற்றங்கள். நம்மளுக்கு இந்த ஜீன் தான் வேணும், இந்த ஜீன் தான் மாற்றணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம அதை மட்டும்தான் மாற்றுவோம். அதுக்கப்புறம் பாரம்பரிய இனப்பெருக்க முறைகளை விட வேகமானது. நம்ம இப்போ வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர்ல பார்த்தோம்னா ஒரு சில பயிர்லாம் வந்து நிறைய நாள் ஆகும். ஆனால் இது மரபணு பொறியியல் மூலமா நம்ம ஜீன் மாத்திட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள்லயே வந்து என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா வளர ஆரம்பிக்கும். மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை விருப்பங்கள், பாதுகாப்பான சீரான தடுப்பூசி உற்பத்தி, மரபணு சிகிச்சை மூலம் அரிய நோய்களை நிர்வகித்தல், அதிகரித்த பயிர் விளைச்சல், அழுத்த சகிப்புத்தன்மை, தொழில்துறை உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது. இதெல்லாம் வந்து மரபணு பொறியியலோட நன்மைகள். ஒரு நன்மைன்னு இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட்டா தீமை இல்ல குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மரபணு பொறியியலையும் சில குறைபாடுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, இலக்கு தவறுதல், விளைவுகள். ஒரு சில டைம்ல வந்து அது நம்மளுடைய தவறோ இல்ல நம்ம யூஸ் பண்ற டெக்னிக்ஸ்ல இருக்க தவறுகளாலேயும் சில இதெல்லாம் வந்து ஜீன் வந்து மாத்தி கட் பண்றது இல்ல வேற எதனா கூட நடக்க ஆரம்பிக்கலாம். அதுவும் இருக்கு. மரபணு சிகிச்சையோட நீண்ட கால பாதுகாப்பு வந்து நம்மளுக்கு அறியப்படலை. அதுக்கப்புறம் நெறிமுறை சார்ந்த கவலைகள், யாருன்னா இதை தவறாக யூஸ் பண்ணலாம். வடிவமைப்பாளர் குழந்தைகள், வடிவமைப்பாளர் டிசைனர் பேபிஸ், எனக்கு இந்த 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 பண்புள்ள குழந்தை தான் வேணும், எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்ற இதுவும் வர ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அபாயங்கள் மோஸ்ட்லா வந்து அக்ரிகல்ச்சர்ல தான் வரும். இப்ப பூச்சிக்கொல்லிக்கு எதிராக வந்து ஒரு தாவரத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அது நல்ல பூச்சியும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், சாகடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சுற்றுச்சூழல் அபாயம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதிக செலவு மற்றும் குறைந்த அணுகல், எல்லாராலையும் இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உலகளாவிய சுகாதார பராமரிப்பு ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒழுங்குமுறை மற்றும் உயிரியல் பாதுகாப்பு சவால்கள், நீண்ட கால கண்காணிப்பு தேவை, பொறுப்பான நிர்வாகம் மற்றும் வெளிப்படையான அறிவியல் தொடர்பு தேவை. இதெல்லாம் தான் வந்து மரபணு பொறியியல் இருக்கக்கூடிய குறைபாடுகள். தேங்க்யூ.